இப்போ வெண்ணிலாவை விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், நீங்கள் ஃபாரின்லேருந்து கூட டாக்டர்ஸை வர சொல்லுங்கள், எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீக்லி ஒன்ஸ் செக்அப் கூட்டிகிட்டு வாங்க, சரியாயிடுவாங்க. அதே மாதிரி பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்திட்டே இருங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து நம்ம காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாரு. அது ராகினி கட் பண்ணி விட்டுறாங்க, கால் ஆகியே டீல் பண்ணுறாங்க. ஸோ காவேரி வந்து கரெக்டாக அந்த டைம் வராங்க, ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. விஜய் என்ன கால் பண்ணவே இல்லை, என்ன மறந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காங்க, ஃபீல் பண்ணுறாங்க. என்ன விஜய் கால் பண்ணல, வெயிட் பண்ணுறியா, அவன் தான் ஒன்று மறந்து ரொம்ப நாளாச்சு, அவனுக்கு வெண்ணிலா தான் முக்கியம், விஜய் எப்போவுமே வெண்ணிலா பக்கம் தான், வீட்டை விட்டு எப்போ போக போகிற அப்படின்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து யமுனா இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட குமரன் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உன்னோட பார்வையில் தான் தப்பு இருக்குது, நிவின் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டார், தான் நேசிச்ச பொண்ணு கஷ்டப்படும் போது யார் தான் ஏற்றுப்பாங்க, சரி பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்குறே தவிர ஃபஸ்ட்டு நீ தான், உன்னை தாண்டி தான் எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு தான் நிவின் வந்து பார்க்குறான். அதனால் தப்பு வந்து நிவின் பக்கம் இல்லை, உன் பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி குமரன் வந்து ரொம்ப கிளியராக பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து தாத்தா வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னம்மா கால் பண்ணானா விஜய் அப்படின்னா, கால் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க காவேரி. அதே மாதிரி காவேரி வந்து விஜய் விட்டு கொடுக்காம தான் ராகினி கிட்டேயுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.